எங்கெங்க கோயிலில் திருவிழாவது அங்கங்கே போய் கல்புரை வைத்து இதுங்களா அவ்வளோ இதோ நான் காப்பாற்றினேன். இப்படிலாம் காப்பாற்றி இப்போ ஒரு பேச்சு சொன்னால் மதிய மாட்டேங்குது. ஒரு அப்பாவும் முருகன்னு கேட்குறேன், வாடா போடா. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுவாங்க? அவர் எங்களை அசிங்க அசிங்கமாக கேட்பாரு. உங்களுக்குள்ள மாடி நான் மடரடி என் உயிர் போயிடும் பாருங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஆரம்பத்துலேருந்தே எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு சின்னத்துலேருந்தா ஒரு இதுவாக தான் வளர்த்தாரு. வீட்டுக்கு அடங்காத தெரியாத கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்கள ஆகிப்போச்சு எனக்கு. லவ் மேரேஜா? எப்படி லவ் பண்ணீங்க? அதான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு தெரியாது. இன்னும் எதுவுமே வரலாம் தெரியாத காலையில் பேசிட்டு சாயந்தரம் போயிட்டேன். எனக்கே தெரியல அது ஒரு லவ்னே சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி நான் போயிட்டேன். என் வீட்டில் ரொம்ப கஷ்டமா? இல்லை, வீட்டில் அதான் அப்பா குடிச்சிட்டு வேலை வெட்டிக்கு போவாத, அம்மாவை வச்சுக்கின்னு அம்மங்களும் பண்ணு குடும்பமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்கவுங்க போவேன். எனக்கு இந்த மாதிரி திடீர்னு நான் எப்படி போனேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு சூழ்நிலை. யாருமே இன்னும் கூட நம்ப மாட்டாங்க இந்த பொண்ணை லவ் பண்ணி ஓடிச்சுன்ட்டு. அந்த மாதிரி வெளி சூழ்நிலையில் வீட்லேயே தான் இருந்தேன். அம்மா கூடயே தான் இருப்பேன். படிக்கலை? படிப்பு வரலன்னு நின்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த நாளில் அவ்வளோ சொல்லி கொடுக்கல, எங்களுக்கும் தெரியல. அம்மா அவ்வளோ இதுவாக நாகரிகமாக சொல்லி கொடுக்கல. அப்பாவுக்கு பயந்துன்னு அவங்க வாழ்க்கை இதுவாகிக்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் போயிட்டு இப்போ மாடின்னு அவஸ்தைப்படுறேன். சரியான சைக்கோக்கிட்ட போய் மாடிக்கினா மாரி எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு அமங்கலம் பண்ணுறான் போட்டு. நைட் அடிக்கடிக்கு வெளியே இருக்கிறவங்கக்கிட்ட யாருக்கிட்டனா சண்டைக்கு போயிடுது, ஸ்டேஷனுக்கு போகிறது, இப்படியே இருக்குது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் ஃபஸ்ட்டில் ஏதோ ரவுடி மாதிரி இருந்தா போலையாம். எனக்கு கல்யாணம் ஆகுது முன்னே அவங்க வீட்லேயே அடக்கலையாம். என்னை கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தா போல். எந்த சண்டையும் போகாது, எதுக்கு போக. என்ன வேலை செஞ்சார்? வேலை அதான் மிஷினு வேலை செஞ்சார். என்ன மிஷின்? ஏற்றுது இறக்குது லோடிங் வேலை. ஃபோன் வந்தால் போவாங்க எங்கே வேணாலும். எங்கள் பையன் ஒரு 3 வயசு, எங்கள் அப்பா இறந்துட்டார். 3வது பையன் இறந்ததுலேருந்து ரொம்ப டார்ச்சர் ஆகுது. யாருக்கிட்ட சம்பாதிக்கிறது அப்படியே உக்காந்து அங்கே பக்கத்தில் கெஞ்சா அடிக்கிறவங்க ஒரு 4-5 பேர் அங்கே ஒரு குரூப் மாரி அடிக்கடிக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உக்காஞ்சிப்பானுங்க. இருக்கும் போது அங்கே உக்காஞ்சிக்கிட்டு சம்பாதிக்கிறது. அவன் குடிச்சிட்டு கெஞ்சா அடிச்சிக்கின்னு யாருன்னா சண்டையை கூப்பிட்டு விட்ருவாங்களோ இல்லை இவர் பாதியில் இப்போ வாங்குறேன்னு தெரியாது. ஓடி யாருவாங்க சொல்லுவாங்க வீட்டில் பக்கத்தில் யாருன்னா ஒருத்தர் வேறு உங்கள் வீட்டுக்கார குடிச்சிட்டு சண்டை போடுறான்னு ஓடி போய் மடிக்கு விட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணேன், 2 ஆம்பளைங்க அடிச்சிக்கிறாங்க. நடுவில் நான் நின்று நானும் மூந்து வாரினேன் ரோட்லேயே. ரொம்ப எவ்வளோ நல்லா இருக்கும் போது சொல்லி பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். வீட்டுக்கு வராது நல்லா எனக்கு யாருமே கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மீண்டும் ரொம்ப பண்ணுறப்போல. ஒன்று வெளியே சண்டை வாங்குறது தான், இல்லைன்னா வீட்டில் எங்கள் எல்லாரையும் அச்சு தேத்திரி ஊர் பத்துக்கிறது தான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் தூக்க மாட்டிக்கிறாரு. போய் எங்கன்னா கடை வாங்கி கிருஷ்ணால் வாங்கி வச்சுருப்பேன், அதை எடுத்து ஊற்றிக்கிறா போல். பின்னாடி எங்கள் வீட்டு பின்னாடி கொஞ்சம் மைதான மாரி இருக்கும். அது ஒரு கம்பெனி காலி பண்ணிட்டாங்க. காலியாக இருக்குது. அது உள்ளே போய் துணியை கிணி எடுத்துன்னு போய் தூக்க மாட்டிக்கிறாரு. வீட்லேயே மாட்டிக்கிறாரு. இல்லைன்னா எங்களை தேத்திட்டு பத்துக்கிறாப்போல கம்பெனி. இப்படியே இருக்குது. ஒரு பிள்ளைங்களா படிப்பு கேட்டு போய் இப்போ பிள்ளைங்க மதிக்க மாட்டேந்துங்க. பெரிய பொண்ணு அடங்க மாட்டேந்து, சின்ன பொண்ணு அடங்க. பையனை 3 பசங்களும் வேலையை விட்டு ஸ்கூலை விட்டு நின்றுச்சிங்க. படிக்கலை. 3மே ஒன்று 8வது 9வது 2 வருஷம் பயில் ஆயிடுச்சு பெரிய பொண்ணு. சரி அதுதான் நின்று பார்த்தா அதை பார்த்து சின்னதும் நின்று போச்சு. அது நான் வந்துன்னா தேவையில்லாத மருந்து எடுத்து குச்சிச்சு. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன ஆக்சுவலாக பார்த்தா இப்போ ரொம்ப தேவையில்லாத சிநேகம் இப்படியே தான் போதுங்க பசங்க. நம்ம யாருக்கிட்ட பேசாதுன்றோமோ இந்த மாதிரி பண்ணாதுன்றோமோ அவங்கக்கிட்ட தான் போதுங்க. ஆம்படியானோ இந்த மாதிரி பண்ணுறா போல், பிள்ளைங்களும் இந்த மாதிரி என் வாழ்க்கை தான் தொலைச்சிட்டு உட்காந்துக்கிறேன். இப்போ இதுங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்புரை வைக்கிறேன் மேடம். நான் எங்கள் கோயிலில் திருவிழாவது அங்கங்கே போய் கல்புரை வைத்து இதுங்களை அவ்வளோ இதோ நான் காப்பாற்றினேன். பக்கத்தில் அவங்க சொந்தக்கார வீடுங்குது, எங்கள் சொந்தக்கார வீடுங்குது. யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். போனால் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, நீங்கள் வராதிங்க போங்க. இவன் போய் சண்டை வலிச்சுட்டு எதனா குச்சிட்டு பாதியில் திட்டுறது. இவங்க எங்களுக்கு தான் சாப்பாடு பண்ணோம். நாங்கள் போய் சொன்ன நைட்டில் தேர்த்தி அமைச்சு போய் நின்னோம்னா அவங்க சொல்கிறாங்க, போங்க நீங்களா வராத போங்க. ஒரு எங்கள் வீட்டுக்காரங்க அண்ணன் ஒருத்தர் அவங்க பொண்டாட்டி அவங்கக்கிட்ட சொல்லுவோம் போய் அண்ணிக்கிட்ட. அவங்கள ஒரு 2 தடவை கேட்டுட்டு அவங்களும் பொண்ணு விட்டு போயிட்டாங்க.
எல்லாருமே இந்த மாதிரி பண்ண நல்லா யாரும் எங்களை கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கும் போகிறதில்ல. டைமுக்கு சோறு டீ கையில் பணம் கடனை எங்கே போகிறது மேடம்? பைத்தியக்காரனோட கேவலமாக பண்ணுறான் மேடம். பொண்ணுங்கள புள்ள குத்துருவேன்றான் மேடம். குழந்தைங்களும் வந்து போதில்லை, என்ன சொல்கிறதுனே தெரில அவன். என்னென்ன பண்றாங்க இவங்க பசங்க? அதுதான் இன்னைக்கு எங்கன்னா போவாதம்மான்னு சொல்கிறேன் நான். மற்றங்கிட்ட பேசு கொள்ளு. நைட்டில் என்ன வேலை மேடம்? யாராக இருக்கட்டும், ஒரு அக்கத்து போய் ஒரு சொந்தக்காராகட்டும் இருக்கட்டும், நான் இது வரைக்கும் அமுச்சது கிடையாது தானே எங்கேயுமே. அவங்க வீட்டுக்கு போதுங்க, என்னை கேட்டால் என்னையும் எகுத்து பேசுதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் தெத்து விட்ருவான் நைட்டில். நாய் பூனை திரிகிற மாதிரி மூஞ்சி வச்சு தெரிஞ்சு இதுங்களை எப்படி எப்படியே காப்பாற்றின. ஒருத்தர்கிட்ட போய் கை அதில் கோயிலில் உட்காந்து பிச்சை கூட எடுத்து வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் என்னென்ன நினச்சிக்கோ. அடுத்தவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட நான் வாங்கி கொடுக்கல. இப்படிலாம் காப்பாற்றி இப்போ ஒரு பேச்சு சொன்னால் மதிக்க மாட்டேங்குதுங்கோ. அதுதான் என் பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு படிப்போ எதனா ஒன்று பண்ணுங்கோ. இவனை எனக்கு வானை தேர்த்தி விடுங்கன்றேன். 20 வருஷமாக படுறான் அவஸ்தை. நான் சொல்லி அழுவ பெத்த தாய் கூட இல்லை எனக்கு. அப்பனில கூட பந்தங்களும் சரியில்லை. இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் கொடுக்கலன்னு கூட பந்தம் கூட அழுகுறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்று ஆம்படியானா சரியாகணும், இல்லை பிள்ளைங்கனாலும் சரியாக இருக்கணும். யாருமே சரியில்லை. நான் எங்கே போகிறது மேடம் சொல்லுங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தி இதுங்க எதனா ஆகிட போகுதுன்னு எனக்கு பயமாகுது மேடம். எந்த டைமும் சின்னது நைட்டில் போகுது. நான் ஒரு 12 மணிக்கோ ஒரு 4 போல் 1 மணிக்கோ அது ஏங்கடி போனேன்னு கேட்டால் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது. என்னையை திட்டுது. வீட்டில் ரொம்ப அமங்கலம் வந்து கையை தறுத்துக்குது, மண்டையை போட்டு இச்சிக்குது. நானும் எவ்வளோ அச்சு பார்த்துட்டு திட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி சுத்தண்ணி கூட எடுத்து மேலே ஊற்றிட்டேன். காலில் வெந்து போச்சு எதுக்கு இந்த இடத்துல முட்டியெல்லாம் கோவத்தில். இந்தமாரி மதிக்காத பொண்ணு நாளைக்கு எதனா ஒன்று இட்டுன்னு போய் பாயிண்ட்டானு எவ்வளோ நீங்களே காட்டுறீங்க. எவ்வளோ இது நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் பார்க்குறோம், பேப்பரில் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதுங்க இந்த மாதிரி பந்துங்களை இருந்தால் எனக்கு பயமாகுது மேடம். உங்க பெரிய பொண்ணு 9வது படிக்கும்போது ஏதாவது நடந்ததா? ஏதாவது சம்பவம் நடந்தது? யாரு பெரிய பொண்ணு 9வது படிக்கும்போது பச்சு நின்றாவோ? அதான் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரு குஷ்டு அமங்கலம் பண்ணுறாரு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா பொண்ணு அக்கா கிட்ட சொன்னேன். அக்கா ஏன்னா ஒரு இடம் இருந்தால் சொல்லுக்கா, இதுங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதுங்களை வச்சுன்னு போல யாருங்கன்னா ஏதோ நம்ம கையில் கட்சி ஒரு கடை வாங்கி கூட என்ன ஒரு கல்யாணம் பண்ணிடலாங்க்கான்னு சொன்னேன். அதுவும் ஒரு மாப்பிள்ளை ஒன்று சொல்லிச்சு. இது மாதிரி சொன்னாங்க. சரி பொண்ணு இதுமாதிரி காட்டின பையனும் பார்த்தோம். பார்த்துட்டு என்ன பண்ணோம், அதுவும் 2 வருஷம் அவட வயசு ஆகலை. அப்போ அவளுக்கு பார்க்கும்போது 16 வயசு. 2 வருஷம் போட்டோன்ட்டு சொன்னோம். இது நாங்கள் சொன்னோம் பாரு, அதோட விட்டோம் மேடம். விட்டோன்னு என்ன பண்ணாங்க, சின்ன பொண்ணுக்குது பாருங்க, அவன் எது இருந்தாலும் நம்பரை நோட் பண்ணிடுறோம். மனசுலேயே நோட் பண்ணிட்டு அக்கா வச்சு ஃபோன் பண்ணி இவங்களுக்குள்ளே பேசிக்கினாங்க பழகுது. பேசிக்கின்னு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களும் கேட்டாங்க, நானும் வயசு ஆகலை 2 வருஷம் ஆகட்டும் அப்படியே தள்ளின்னு வந்துட்டு. எனக்கும் அந்த பையனை பற்றி தெரியாது எதுவுமே. நாங்கள் பண்ணுற கட்டியும் இந்த பொண்ணு அவங்க அம்மா என்னவோ சொல்லி இட்டுன்னு போயிட்டான். புள்ளியோட அம்மா வந்து இட்டுன்னு போயிட்டு இது பண்ணணும். எனக்கு உடனே தெரிஞ்சு நான் போய் கேட்டேன் அவங்க வீட்டில் போய், பொண்ணை ஒழிச்சு வச்சுன்னு தெரியாதுன்னாங்க. தெரியாதுன்னு நான் என்ன பண்ணேன், ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அந்த பையன் மேலே இத்தனை கேஸுக்குதுன்னு தெரியாத பையன் வந்து யாரை வேற போட்டு மண்டியில் வேற வெட்டிட்டு இருக்கிறாங்க அந்த பையனை. அப்போது நாங்கள் பார்க்கும்போது போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பாரு, இந்த பையனுக்கு அம்மா நீ பொண்ணு கூட அங்கே எல்லாமே சொல்லிட்டாங்க. சொன்ன நான் எப்படி கொடுப்பேன்? உடனே அப்பயே போனே நான் கொடுக்க மாட்டேன் என் பொண்ணுன்ட்டு நான் இட்டுன்னு வந்துட்டேன். ஸ்டேஷனில் ஏதிக்கோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இந்த ஸ்டேஷனில் இருந்துட்டு என் பொண்ணை இட்டுக்குன்னு நான் வந்துட்டேன். அவங்க மேலே கேஸ் கொடுக்குறேன் கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், என் பொண்ணு வந்தால் போதும், பையன் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் இட்டுன்னு வந்து மீறி 2 வாட்டி போயிடுச்சு. 2 வாட்டி இது போகிறது, இது பின்னாலே நான் போகிறது. போய் 2 வாட்டி நான் இட்டுன்னு வந்துட்டேன் வானான்னு. அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம வீட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை பற்றி அந்த பிரச்சனை இல்லை. அவங்க டேட்டில் சொல்லிட்டாங்க பையன் சரி கிடையாது, அவங்க தரமாட்ட சொல்கிறது எங்கள் பால் தான் பேசுகிறாங்க. பொண்ணு வந்து அவங்க பக்கம் தான் போகிறேந்து. பையன் சரியில்லைம்மா, உன் வழக்க நீயே கெடுத்துக்காத, உங்கள் அம்மா பேச்சு கேட்டுக்கின்னு ஒழுங்காக இருமா கொல்லுமான்னு சொன்னாங்க. நானும் என்னென்னவோ சொல்லி பொண்ணை வந்து இட்டுன்னு போ ஃபஸ்ட்டுன்னு தான் என்னை தத்துனாங்க. இட்டுன்னு போய் உங்கள் இஷ்டமாக எதனா பண்ணுன்ட்டு இட்டுன்னு வந்துட்டேன். அவ்வளோ சீக்கிரம் தோண்டி பிளேட் எடுத்து எங்கள் வீட்டுக்காரன் அறுத்துக்கு நான் ரோட்லேயே நின்று நாங்கள் உள்ளே பேசிட்டுங்கிறோம். ஐயோ எனக்கு அசிங்கமாக ஆயிடுச்சு, எனக்கு மானம் ஆயிடுச்சு. அண்டு எதுவுமே இல்லை கொல்ல நம்ம பொண்ணை இது பண்ண தான் நம்ம பார்க்கணும். நல்ல ஒரு பொறுப்புள்ள அப்போ நான் தானே என்ன பண்ணுவேன், நீ இந்த மாதிரியா பண்ண அமுக்கலாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணியும் நானும்
ஆஸ்பத்திரி இட்டுன்னு போய் இங்கே தையெல்லாம் போட்டு இட்டுன்னு வந்தால் அவங்களும் சொல்லிட்டாங்க, இதோட அந்த பையனுக்கு பொண்ணுன்னு கேட்டுன்னு வந்தால் அம்மாவையும் புள்ளையும் நாங்கள் பிடிச்சி கேஸ் தான் போடுவோம். நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் போட்டுரும், பொண்ணை தேடின்னு வந்தாலும் நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்ட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ பொண்ணு அதுலேருந்து என் மேலே என்ன விரோதமோ தெரியல, நான் இட்டுன்னு வந்துட்டேனே சொல்லிட்டு நம்ம எது சொன்னாலும் மதிக்க மாட்டேங்குது, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது. இன்றைக்கி என்னை பார்த்தாவே ஆக மாட்டேங்குது. பக்கத்து வீடு அக்கத்து வீடு யார் வீட்டில் போனால் சின்னதும் நைட்டில் ஒரு 2-3 வாட்டி போய் தங்கிட்டு நான் தேடுது. இப்போ வீடாண்ட கூட என்ன சொல்கிறாங்க, அயோத்தி அவன் கூடயே போயிட்டு நைட்டில் எழுந்துட்டு வருதுன்னு சொல்லி கும்பல் கூடி சிரிக்கிறாங்க. நம்ம யாருன்னு போய் கேட்டு சண்டை வாங்குது. அப்போ அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியாகுது, எதனா பண்ணிக்கலாமான்னு செத்துலாமா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நல்லா தான் நம்ம பிள்ளைங்கள வளர்த்தோம், ஏன் இந்த மாதிரி பார்த்துக்கோன்னு எனக்கு தோணுது. பசங்க வந்திருக்காங்களா? பசங்க எல்லாருமே இட்டுன்னு வந்துக்கிறேன். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஸ்மார்ட்டாக இருக்க, படிக்க மட்டும் வேண்டால? என்னம்மா பிரச்சனை சொல்லு, ஓப்பனாக பேசு. இது பாரு, உன் வயசில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது அப்போ தெரியாது. அம்மாவை பார்த்தா கோவம் தான் வரும், ஸ்பெஷலி அம்மாவை பார்த்தா கோவம் தான் வரும். இது உனக்கு உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் நீ ஃபீலே பண்ணாதே. எனக்கு உன்னோட பக்கத்தில் இருந்து நீ என்ன ஃபீல் பண்ணுறன்னு தெரியணும். என்னம்மா பிரச்சனை? அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து எங்கள் வீட்டில் சொல்லி சொல்லி காட்டுறோம். அந்த வீட்டுக்கு போனது அங்கே போனதுலேருந்து அம்மா சொல்லி சொல்லி காட்டுறாங்களா? அப்பா அவர் குடிச்சிட்டு வந்தா சிங்கமாக திட்டிட்டு அவங்க கூட போனது எல்லாம் வச்சு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. வேற என்னென்ன பிரச்சனை இருக்குது வீட்டில்? எங்கே போனாலும் நான் யாருக்கிட்டே பேசிட்டு வரேன் அப்படிலாம் எங்கள் அப்பா சொல்கிறாரு. நீ அப்படி பண்ணல. நான் நீ என்ன பண்ணுற இப்போ சொல்லு, என்ன பண்ணுற? திவ்யா தானே, திவ்யா என்ன பண்ணுறா? வேலைக்கு போகிறேன். என்ன வேலைக்கு போகிற? கற்பூரம் பேக்கிங் பண்ணுறது. அப்புறம் போயிட்டு காலையில் 9 மணிக்கு போவேன், அங்கே போகிறது 10 ஆகிடும். பாரிஸ்க்கு போயிட்டு 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வேலை செஞ்சுட்டு 7:30க்கு விடுவாங்க, வீட்டுக்கு 8:30க்கு வருவேன். ஃபோன் வச்சுருக்கியா? மொபைல் ஃபோன்? ஃபோனில் இல்லை, ஃபோனில் நான் எதுவும் வாங்கி கொடுக்கல, நானும் வச்சுருக்க மாட்டேன் ஃபோனு. இது என்ன பண்ணிச்சு, அங்கேயோ வீட்டாண்ட குழந்தைலேருந்து ஒரே இடத்துல இருக்கிறோம். அந்த பொண்ணு வந்து ராயபுரத்தில் இருக்குது. அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணி இதோட இன்னொன்று வேலை செய்கிற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அங்கே சொல்லாதுக்குள்ளதை போய் ராகு தங்கிட்டு வருது. ராயபுரத்தில் போய் ஒரு பெத்தவங்கிட்ட சொல்லாத கொள்ளாதுன்னு இப்போ தங்கிட்டு வரைய நான் எங்கெங்கே தேடுறேன். திவ்யா, உனக்கு ஒரு விஷயம் புரியணும். நீ அழகாக இருக்க, சின்ன பொண்ணு, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது தெரியுமா? உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? அவங்க லைஃப்லெல்லாம் பட்டு வந்திருக்காங்கல்ல, உனக்கு இப்போ தெரியாதுமா. உனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, வயசும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கணும், நம்ம எல்லோரும் கூட பேசணும், போய் நைட்டு ஃப்ரெண்ட்ஸோடு தங்கணும்னு தான் உனக்கு தோணும். அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு உங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா வந்து எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டு எதுக்கு கத்துறாங்கன்னா உங்கள்கிட்ட கோவப்பட்டு இல்லை, உனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதேன்னு அந்த அக்கறையினால் ஆதங்கத்தினால கத்துறாங்க. ஆனால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்லம்மா. பொறுமையாக அவனுக்கு இப்போ நான் எடுத்து சொல்கிற மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கான பொறுமை இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா 3 டெலிவரி ஆயிருக்கு அவங்களுக்கு, அப்பா பண்ணுறது கொடுமை வேற. நைட்டு ஃபுல்லாவோட கையில் பிடிச்சின்னு ரோட்டிலோட உட்காருவேன் நான். அவ்வளோ ஏதோ தூங்காத உங்களை மடியில் போட்டு தூங்க வச்சு கையில் பிடிச்சின்னு போவேன். ஆனால் இந்த பொண்ணு அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது. ஏம்மா நீ அப்பாவோட தேத்துமா, நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடலான்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு என்னை வானா இருந்து மேடம். இது அதோட வயசுமா, அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அதுக்கு சின்ன வயசு. கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? நான் பாப்பாட்ட பேசிட்டோம். என்னம்மா பிரச்சனை? என்ன நடந்தது? அம்மா மேலே ஏன் கோவம் உனக்கு? இவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்கல்ல மேடம், அவங்க தான் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. நான் பேசின்னு இருந்தேன், இவங்கள பேசினாங்க. எங்கள் பெரியம்மாக்குள்ளே சண்டை ஆச்சுன்னு அவங்க வந்து கேட்டவங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டாங்க, இவங்களும் இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க குடிப்பாங்க சொல்லிட்டு சண்டைலாம் போடுவாங்கன்னு அவங்க சொன்னோன்னே எங்கள் அப்பா என்னை ரோட்டில் அடிச்சுட்டு தாலிலாம் அறுத்து போட்டாங்க, போட்டு இட்டுன்னு வந்துட்டாங்க. அதனால கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன். அப்புறம் பேசியிருந்தேன் இருந்தேன். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தால் இதே தான் பேசுறது, துரை பக்கத்தில் தாலி அறுத்த பொண்ணு
குடிச்சிட்டு போட்டு அடிக்கிறாரு. அப்புறம் இவங்க நெஞ்சு சும்மா அசிங்கமாக பேசுகிறாங்க, வார்த்தைக்கு அசிங்கமாக பேசுகிறாங்க. அதனால தான் எனக்கு பிடிக்கல அவங்கக்கிட்ட பேச. என்ன வேணுமா உனக்கு? என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறது? நான் ஒழுங்காக இப்போ வேலைக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். நான் இப்போ அவங்கக்கிட்ட பேசுறது கூட இல்லை. சரி இவங்களாம் மனசு மாறி அவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சா இதுவாயிருக்கும் வந்து நெஞ்சு. ஏன் உன்னை எல்லா கல்யாணம் இடத்துலயும் பண்ணிக்க கூடாது சொல்றாங்கன்னா, அந்த பையனுக்கு ஒழுக்கம் இல்லை, பிரச்சனை இருக்கு, அந்த பையன் பேர்ல கேஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லலை. ஓகே, அதனால தான் வேண்டாம் சொல்றாங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமாம்மா? படிக்கவோ இல்லை, 9th வரை படிச்சியா? பெரிய தப்பு பண்ணிட்டேன் திவ்யா. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னும் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்ல. வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதை பார்த்துட்டு நீங்கள் திருந்தணும். நீங்கள் ரியலைஸ் பண்ணி நீங்கள் பெட்டராக வாழறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்பா குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, அம்மா திட்டுறது, இது போயிட்டு தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கணும்ல. உனக்கு கீழே ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்காங்கல்ல, உன்னை பார்த்து தானே அவங்க கற்றுப்பாங்க. நீ எவ்வளோ தைரியசாலியாக இருக்கணும். நாங்கள் என்னம்மா செய்யணும் உனக்கு? அவங்க எதுவுமே பேசாமல் இருந்தாலே அது போதும். பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? அம்மாவுக்கு 50 வயசு இருக்குமா? இந்த வயசுக்கு அப்புறம் அவங்க திருந்துவாங்களா? திருந்துறதுன்னா அவங்களுக்கு அது பழக்கம் ஆகி போச்சுமா. ஏன்னா அவ்வளோ அடிபட்டுட்டாங்க லைஃப்ல. தங்கச்சி எப்படி இருக்கா? என்னமே தெரியாது. ஒன்ன மாதிரி பயந்துட்டு தான் உட்காந்துருக்காளா? தங்கச்சி என்ன பிரச்சனை பண்றா? நிறைய பேர்கிட்ட பேசுதுன்ட்டு எங்கள் அம்மா வந்து அடிக்கிறாங்க. அதை நான் எதுனா கேட்டால் என்ன போட்டு அடிக்கும். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல பேசுதா என்ன மாதிரி பேச? ஃப்ரெண்டாக பேசலாம்ல. ஃப்ரெண்டாக பேசுறது தான். நான் ஃப்ரெண்டாக என்னை சொல்ல எல்லாரும் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க, என்னையும் தங்கச்சியும். வேற என்னென்ன பண்ணுறா தங்கச்சி? அது நிறைய பேர்கிட்ட பேசுறது தான் சொல்கிறாங்க. எனக்கு சொல்லுவாங்க, நான் சொல்வேன் அந்த பொண்ணு ஒழுங்காக தான் இருக்குது, எங்கள் அம்மா அடிக்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுது சொல்லிட்டு கம்மி நின்றுருவேன். இப்போ நான் பேசுறது இல்லை அதுக்கிட்ட. இப்போ இங்கே வந்து தான் நான் பேசுகிறேன்னு. எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குது இந்த பொண்ணு, பாவம். அந்த பொண்ணு கூட என்னை சொல்லி காட்டும், போயிட்டு துறப்பாகத்துக்கு போயிட்டு வந்தல சொல்லிட்டு. எல்லாரும் எதுக்கு அசிங்கப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன். அவங்க தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஒன்று இருக்குல்ல, அதை ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம குழந்தைகள்கிட்ட பேசக்கூடாது. நம்ம ஜென்ரேஷனுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம சொல்லும்போது அது அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு அது பெரிய விஷயம். நமக்கு வந்து சாதாரண வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். இப்பத்த காலத்தில் நம்ம வந்து நான் அம்மா நீ பொண்ணுங்கிற அந்த இக்குவேஷனில் பார்க்கவே கூடாது. பசங்கள்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு ஓப்பனாக பேசணும். அம்மாவும் பொண்ணும் உட்காந்து பேசணும். பேசி என்ன பிரச்சனை இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தால் நம்ம தாராளமாக நம்மளை மாற்றிக்கலாம். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஓப்பனாக பேசி தான், ஓப்பன் டயலாக் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் சொல்லி அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணினா தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த அம்மாவுக்கு அதுக்கான டைம் இல்லை, அதுதான் பிரச்சனை. வியாபாரத்துக்கெல்லாம் கூப்பிட்டா கூட நான் அவங்க கூட மழையில் கூட எழுந்து நான் தான் போவேன். தங்கச்சி போகாது வியாபாரத்துக்கெல்லாம், நான் தான் போய் கஷ்டப்படுவேன். அப்போ கூட சொல்கிறாங்க, நீயா கஷ்டப்பட்டு போடுற, நான் தான் ஒன்று கஷ்டப்பட்டு போடுறேன்றான். இன்னும் புயல் வந்தப்போ கூட என்னை மட்டும் தான் இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போயிட்டு அந்த மழையிலும் நனைஞ்சிட்டு அப்புறம் புயல் வருது சொன்னோன்னு வந்தோம் வீட்டுக்கு. சொல்கிறாங்க, நீ யார் வீட்டுக்கு போறியோ அவங்களும் போலீஸில் பிடிச்சி தருவேன், உன் ஃப்ரெண்டுங்கள கூட இருக்கிறவங்களே பிடிச்சி தருவேன் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதால தான் நான் வரமாட்டேன் சொல்கிறேன், வீட்டுக்கு பேசுறது இல்லை. உனக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் நீ இந்த மாதிரி இருக்கிற, எனக்கு எல்லாரும் சொல்லி தராங்களா, நான் பேசுகிறவங்க எல்லாரையும் பிடிச்சி கொடுப்பேன் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன். சொல்லுமா, என்ன பிரச்சனை? அம்மா ரொம்ப திட்டுறாங்களா? திட்டுவாங்க, ஆனால் அசிங்கமாக திட்டுவாங்க. அசிங்கமாக திட்டுவாங்க, அதான் தப்பு பண்ணாதான் திட்டுவாங்க, ஆனால் அசிங்கமாக திட்டுவாங்க. ஓ, தப்பு பண்ணாதான் அம்மா திட்டுவாங்க, அது தெரியும் உனக்கு. ஆனால் அசிங்கமாக திட்டும்போது கோவம் வருது. நீ நிறைய ஆம்பளை பசங்கள்கிட்ட பேசுகிறே சொல்கிறாங்க. அது ஃப்ரெண்டாக பேசுவேன். இப்போலாம் யார்கிட்டயும் ஃப்ரெண்டாக பேசினா கூட திட்டுவாங்களா, சந்தேகப்படுவாங்களா? எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க. இப்போ யார்கிட்டயும் பேசுறது இல்லை. நீ படிக்கல, 8th டிஸ்கண்டினியூ பண்ணி. ஏன்? டீச்சர் பிடிக்கலன்னு நின்று. டீச்சர் படிக்கலன்னு நின்னானா
அப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா? ம் அம்மா கஷ்டப்படுற மாதிரி நீயும் கஷ்டப்படணுமா? தப்பு இல்லைம்மா. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வேணும்னு உனக்கு ஆசை இருக்கா? நிம்மதியாக வாழணும்னு இருக்கா? நல்லபடியாக அம்மாவையும் அக்காவையும் தம்பியும் ஆசை இருக்கா? நான் சொன்னா கேட்பியா? முதல்ல நீ உன் பிரச்சனை என்னதுன்னு என்கிட்ட சொல்லணும். என்ன நடக்குது வீட்டில்? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வரணும் திட்டுவாங்க. எங்கே போவேன் வேலைக்கு போயிட்டு லேட்டாக? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன். ஏன் எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வேலை? அது சும்மா விளையாட்டாக போகிறது, அதனால அம்மா திட்டுவாங்க. அது எப்படி விளையாட்டாக போவேன்? வேலை விட்டு வரும்போது வீட்டுக்கு வராமல் போயிட்டு. உனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலையா? அப்பா கூட குடிச்சிட்டு வந்தாருன்னா ரொம்ப அசிங்கமாக திட்டுவாரு. அக்கம் பக்கத்துலலாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? எங்கள் சந்தில் நாங்கள் மட்டும்தான் சின்ன பசங்க 3 பேர். வெளியே ரோடுக்கு வந்து பக்கத்து சந்தில் தான் பசங்க. எங்கள் சந்தில் நாங்கள் 3 பேர் மட்டும். வீட்டில் சமையல்லாம் யார் செய்யறது? அம்மா செய்வாங்க, அக்கா செய்வாங்க. நீ என்ன செய்வ? எனக்கு செய்ய தெரியாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி நானும் செய்வேன். உங்கள் 2 பேருக்கு எவ்வளோ வயசு வித்தியாசமா? 2 வயசு. 2 வயசு தான் வித்தியாசம். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ பாசமாக இருக்கணும் தெரியுமா? நீங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. உங்கள் கோவம் நியாயமானது. ஆனால் ஒரு சின்ன சின்ன திருத்தல்கள் நீங்கள் பண்ணுறது வேலைகளில் கொஞ்சம் புரிதலோடு பண்ணிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் சொன்னால் கேட்பீங்களா? உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நீ அவ்வளோ ஃபீல் பண்ணலாம் தேவையில்லாமா. நான் உங்கள் அக்காட்டே அதுதான் சொன்னேன். எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த ஜென்ரேஷன் கேப் சொல்லுவாங்க. உங்கள் வயசில் நீங்கள் பார்க்கறது இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் அம்மாவுக்கு தெரியாது. அவங்க வேறொரு காலத்தை சேர்ந்தவங்க. அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய தப்பாக தெரியும். ஆனால் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால, ஆதங்க இருக்கிறதுனால தான் உன்னை திட்டுறாங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். இங்கே வரையாமா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா, உங்களுக்கு சமத்து பொண்ணு குழந்தைங்க, ரொம்ப ரொம்ப சமத்து. 2ம். இந்த பொண்ணு கூட நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு 2மே சமத்து. பயங்கரமா பாராட்டினாங்க. இது 2மே சமத்து. இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பார்த்த காலம் கிடையாது இது. நீங்க சும்மா அவங்கள கெட்ட வார்த்தையில அசிங்கமா திட்டுட்டு இருந்தா பசங்களுக்கு கோவம் தான் வரும். அந்த மாதிரி பண்ணுவதானே நான் திட்டுறேன். இல்லை நான் ஏன் திட்ட போறேன்? அம்மா அந்த காலம் வேறம்மா, கேட்டுக்க மாட்டாங்கம்மா பசங்க. அதனால தான் உங்களுக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல. நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க. உங்க புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்காரு, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாரு. எப்படி பசங்க வீட்டுக்கு வரும்? அதுக்குன்னு நான் என்ன பார்க்கணும்? உங்களுக்கு ரொம்ப நல்ல பசங்க இருக்காங்க. நீங்க அவங்கள நல்லபடியா கொண்டு போறது உங்க கையில தான்மா இருக்கு. சரி, நீங்க கஷ்டப்பட்டீங்க, வெளியே போனீங்க, அவங்கள காப்பாத்துனீங்க, எல்லாம் இருக்கட்டும். ஆனா நீங்க தான் அந்த பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. என்ன குறை சொல்லுங்க? ஒரு குறையும் இல்ல. அவன் என்ன சொன்னா தெரியுமா? எங்க அம்மா தப்பு பண்ணாதுன்னு திட்டுவாங்க, இல்லைன்னா திட்ட மாட்டாங்க. அதனால அவ்வளவு பெருமையா சொல்றா அவ. அதுதான் எதனா பண்ணாதான் மேல எவ்வளவு பாசம் இருக்கு தெரியுமா உங்க பசங்களுக்கு? அது இருக்குது. இந்த மாதிரி அசிங்கம் பாத்துறீங்கல்ல எல்லாரும், ஒரு மாதிரியா பேசுற அளவுக்கு அப்ப இன்னைக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருங்க. உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, மரியாதையும் வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லி இந்த 2 பேருமே இவ்வளவு நான் படிக்க தான் சொன்னேன், இவ்வளவு படிக்க தான் சொன்னேன். இவ்வளவு பார்த்தா அவ கேத்துக்கணா. இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இவங்களுக்குள்ளேயே ஒரு பொய் கூட பேச மாட்டேன். அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது அவ்வளோ கரெக்டாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பொண்ணோட இந்த பொண்ணு அவ்வளோ கரெக்டாக பேசும், எல்லாமே பண்ணும். ஒரு டேலண்டாக ஒரு பேப்பர் குத்தா கூட அதில் ஒரு டிசைன் பண்ணி நம்மளை காட்டும். 2 பசங்க இருக்கும்போது அவளை விட இவன்னு கம்பேரே பண்ணக்கூடாது. படிப்புக்கு சொல்றேன் நான். நல்ல ஒரு சில விஷயங்கள் அவ சரி ரொம்ப நல்லா பண்ணுவா, ஒரு சில விஷயங்கள் அவ நல்லா பண்ணுவா. இவ வந்து படிப்புல இவ வந்து மீதி எல்லாத்துலயும் இவ கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் படிப்பு விஷயத்தில் சொல்கிறேன் நல்லா வச்சு. சரி, அது படிப்பு தான் வரலன்னு சொல்லிட்டு 2 வருஷம் மறுபடியும் நீ படிமான்னு சொல்லி கூட பயிலாகி கூட அமுச்சு விட்டேன் நான். சரி, நீ எதுக்கு வேஸ்ட்டாக எதுக்கு நின்ன, எதுக்கு மருந்து குச்ச ஸ்கூல் படிச்சுக்கின்னு சொல்லுங்க. தேவையில்லாதெல்லாம் ஒன்று இப்போ கையை அறுத்துக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு வர வீட்டுக்கு, ஒரு டைமில் வரமாட்டேன்ற. அப்படிலாம் ஒரு பெத்த தாய் கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. கேட்கணுமா? ஆனால் நீங்கள் உங்கள் பசங்களோட மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
நீங்க கெட்ட வார்த்தையில பேசுறது, அசிங்கமா பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. நான் பேசுவேன் தான், அந்த டைம்ல தான் நான் பேசுவேன். கோவம் வர அப்படி டைம்ல பேசினா பேசுவேன். மறுபடியும் நான் அவங்க வந்து கஷ்டப்பட்டதுலயே வாழ்ந்தேங்க. ஆமா, நான் ஜாலியா கூட எனக்கு கஷ்டப்பட்டேன், பேச நான் முடியல. கஷ்டப்பட்டேன் மட்டும் சொல்லிட்டு அந்த இருக்காதீங்க. உங்க டைம்ல பசங்க- கேட்கும் போது ஒரு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்குது. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்குங்கம்மா. ஒரு சில விஷயங்கள் பசங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டா நம்ம அது மாத்திக்கிட்டோம்னா எந்த தப்பும் கிடையாது. நான் சரி, சொல்றது நான் ஏத்த புரிஞ்சுக்க. மாதிரி மாத்துறீங்க, இந்த மாதிரி பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். அவங்க வயசுமா, அதை நான் சொல்லி அனுப்புறேன். ஒழுக்கமா இருக்கணும்னு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னு நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க அசிங்கமா என்ன பசங்களை நான் திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கே வர பிடிக்கல. அதனால நம்ம வீட்டுல அரவணைச்சு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து தான் வளர்க்கணும். அவங்க எப்படி தெரியுமா, அவங்க தப்ப மாறிக்கிறதுக்கு போய் வீடு வீடா போய் சொல்றாங்க, எங்க அம்மா இது சோறு போடல, எங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி பார்க்கல கொல்ல, இவங்க ஸ்டேஷன்லயே அப்படித்தான் சொன்னாங்க. அப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கின்னு இவங்களை திட்டி அமிச்சாங்க. உங்க மேல தப்பு வச்சுக்கின்னு ஏன் உங்க அம்மா மேல இந்த மாதிரி குறை சொல்றீங்க அன்ட்டு டக்குன்னு வந்து நம்ம மேலே குறை. ஆனா பெத்த அப்ப சரியில்லை, ஆனா உங்களுக்கு நான் கரெக்டாக தானே உங்களை பார்க்குறேன், அதுக்கோசரம் நீங்க பாருங்கன்றேன். நாளைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்ச நாள் இருந்து போறேன், இந்த நாளைக்கு கூட செத்து போயிடுவேன். நீங்க உங்க லைஃப் என்ன ஆகுறது? அப்புறம் யாரும் வந்து நிப்பாங்க? புரியுதாமா உனக்கு? அப்பாவும் சரியில்லை, உங்களுக்கு திடீர்னு நானே செத்துறேம்மா, எனக்கு உடம்புல ஃபுல்லாக ப்ராப்ளம், நான் ஒரு ஆஸ்பத்திரி கூட போக மாட்டேன், பயந்துக்கினே போக மாட்டேன் ஒரு நோவுன்னு. உங்களுக்கோசமே நான் இருக்கேன். திடீர்னு நான் செத்துட்டுனா இந்த மாதிரி அப்பங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்க? குடிக்காரங்கிட்ட சொல்லுங்க. இல்லை ஒரு வீட்டில் போய் ஒரு வேளை சோறு துண்ணா அதை உடனே வந்து நல்லா பழகணும், குழந்தைல தெரிஞ்சவளோ வந்து சொல்லி காட்டுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எவ்வளோ அசிங்கம் அது. மற்ற வீட்டில் போய் நம்ம 1000 கஷ்டம் வாங்கிப்பாங்க, வேலை செய்யணும், அதை பண்ணணும். எவ்வளோ குழந்தைங்க குடும்பம் பார்த்து நான் கண்ணாலே நான் பார்க்குறேன். அம்மா இல்லாதுங்க அப்பா இல்லாதுங்களாம். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. நான் எவ்வளோ தாக்கு பிடிச்சின்னு கம்மன்னு இருக்கிறேன். சரி, எனக்கு பையன் கூட எனக்கு கவலை கிடையாது, அது எப்படின்னா போட்ட ஆம்பளை பிள்ளை, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க யார் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு தான் உயிரோட்டவே இருக்கிறேன். இந்த மாதிரி ஆண்டாங்கிட்ட நான் அதனால தான் இருக்கிறேன். அவன் பண்ணுற டாச்சில் நான் எப்பயோ சேர்த்துட்டு இருப்பேன். இருங்க ஒரு நிமிஷம். புரியுதா மாமாவோட கவலை என்னதுன்னு புரியுதா? இனிமே எப்படி நீங்க சேஞ்ச் ஆக போறீங்க சொல்லுங்க. என்ன திருத்திக்க படிக்கிற ஜாயின் பண்ணிக்கிற ஸ்கூல்? நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்காக சொல்லக்கூடாது. உனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கா? ஸ்கூல்ல பேசவா, சேர்த்து விடவா மறுபடியும்? டிசி எல்லாம் வாங்கிட்டியா? இன்னும் வாங்க. எவ்வளோ நாளாச்சு? 3 பேருக்குமே அப்படியே டிசி விட்டு தான் வச்சுக்கிறேன். எவ்வளோ நாளாச்சு டிஸ்கண்டினியூ பண்ணி? 2 வருஷம் ஆகுது. நான் 8th ஸ்டாண்டர்டுக்கு மறுபடியும் போவியா? போறியா? நல்லா படிப்பாளா? நல்லா படிப்பா. சரி, போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி படிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் போகிறேன். இங்கிலீஷ் சுத்தமாக. நீ ஸ்கூலுக்கு போகிறியா? எத்தனாவது வரை படித்த நீ? 9th. ஜாயின் பண்ணிக்கிறேன் 9th. படிக்கிறியா? ஷுவர். அதுதான் சொல்கிறேன் நானும். போட்டுமா? வெரி குட். ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, அட்லீஸ்ட் ஒரு டிகிரி இருக்கணும் கையில். ஷுவர், வெரி குட். என்னன்னா அது வந்துடுச்சுன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம். அவங்க அம்மா மேலே இருக்கிறது கோவத்தை அப்படியே தூக்கி போடுங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி. அவங்க வேணுன்ட்டு உங்களை திட்டுறதில்ல, மனசில் இருக்கிற அந்த ஆதங்கம், அந்த டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து அது கெட்ட வார்த்தையாக வாயில் வருது. அது பெருசாக அவங்க அது மீன் பண்ணல, இங்கேருந்து தான் வருது, மனசுலேருந்து அவங்க சொல்லலை. அதனால அதை ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க, அதை விட்டு பாருங்களேன். பசங்க கொஞ்ச நேரம் காணனா இதெல்லாம் அப்படியே அடிக்கிற மாதிரி, அது தலையெல்லாம் வச்சிடற மாதிரி இருக்குது. எனக்கு ஊரில் அந்த மாதிரி நடக்குது, அந்த பயம்லாம் நம்மளுக்கு டென்ஷனும் ஓவர் ஆகுது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? அது எனக்கு அம்மா ஆகும்போது அந்த கவலை தெரியும் உங்களுக்கு. சரியா? நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வரணும். ஓகே, நீங்கள் 3 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை திருத்திடலாம். கூப்பிடவா அப்பா உள்ள? அம்மா நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோன்னு ஒரு உறுதி கொடுங்க எனக்கு. அம்மா என்ன திட்டினாலும் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க. நீங்கள் பசங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ப்ளீஸ் அவங்கள தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணி திட்டாங்க. வேணும் திட்டல மேடம், அவங்க அந்த மாதிரி பண்ண கோவத்தில் திட்டுறேன். நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த கோவத்தில் திட்டுறேன் பேர், அவ்வளோதான். வேற எதுவும் நான் அவளை
எதுவுமே பார்க்காத இருக்க மாட்டேன். எனக்கு இல்லைன்னா கூட அவங்கள தான் நான் பார்ப்பேன் மெயினாக. அம்மா ரொம்ப பிடிக்குமா? ஆ உனக்கு பிடிக்குமா? அக்காட்ட இன்னும் கோவமா உனக்கு இல்லையா? சாரி சொல்லு. சாரி. உனக்கு கோவமா? பாவண்டா அது. ஆ சின்ன பொண்ணு தானே அது. ஆ இன்னும் 3 பேரும் சண்டை போடாமல் இருப்பீங்களா? வாங்க, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. குடும்பத்தை நல்லா பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டில் நல்லா தான் மேடம் பார்த்துருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுங்க? இப்போ இடையில தான் அந்த பசங்க பிரிச்சில்ல, நான் ஒரு 4 மாதம் ஆகுது வேலைக்கு போயிட்டு. என்ன பிரச்சனைங்க? ஃபஸ்ட்டில் நல்லா வேலை செஞ்சுருந்தேன், நான் இதில் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி மிஷினரியில் நல்லா சம்பாதினேன். அந்த வேலை இல்லாத இருக்கோ இதில் கொசு மருந்து அடிக்க போனேன். சரி அங்கேயும் சரி அங்கே சம்பளம் கம்மியான்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். வடபழனி ஹவுஸ் கீப்பிங் வேலை அது செஞ்சு நிறப்போ திடீர்னு செஞ்சு நின்றேன். திடீர்னு இந்த திவ்யா ஓடிச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரி அதுக்கோசம் நான் வேலையே போகிறதில்ல. ஏன் இந்த வயசில் இதெல்லாம் சகஜம்தான். அதெல்லாம் சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி ஒழுக்கமாக இருக்கணும் சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அதை பண்ணிட்டீங்கல்ல? இல்லை மேடம், நம்மளை கேட்காம கொள்ளாமல் அந்த பையன் யார் எவருன்னு தெரியாது. அந்த வயசுங்க தெரியாமல் பண்ணிடுச்சு. அப்படி நான் ஒன்றும் சொல்லல மேடம். அப்புறம் என்ன அதனால நான் குடிக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால நான் குடிக்கலாம் சொல்ல மேடம். நான் ஒரு அப்பாவும் முறைன்னு நான் கேட்குறேன், வாடா போடா. அப்படியா? அவர் என்ன அவரை பேசுறாரு சொல்லவே தெரியுமா? மாட்டேன். அவர் ரொம்ப அசிங்கமாக பேசினா எப்படி பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுவாங்க, சில அப்பாங்க அப்படி பேசுகிறாங்களான்ட்டு திருப்பி கேட்பேன் மேடம். அவர் எங்களை அசிங்கமாக கேட்பாரு. நான் கம்முன்னு இது மாதிரி கம்முன்னு உட்காந்துதாங்க. இவங்க கேட்குறதும் தப்பு தான். இவங்களுக்குள்ள மாட்டி நான் மடரடி அவன் உயிர் போயிடும் பாருங்க. இந்த பொண்ணோட இந்த பொண்ணும் இவங்களுக்கு தான் ரொம்ப மாட்டிப்பாங்க. இவர் வேலையே போகணும், எப்போ பார்த்தாலும் கெஞ்சி அடிக்கணும் கூடயே உக்காந்துக்கினுக்கிறது. ஒரு புள்ளிங்க குழந்தைங்க ஒரு அன்பா கூட்டு சாப்பிட்டியா, எங்கள் வீட்டு என்ன பக்கத்தில் பண்ற ஏது பண்ண நீ கேட்டதான் அதுவும் பாசமா இருக்கும். டெய்லி பீடியில் இது பண்ணி டெய்லி மென்டல் பண்ற மாதிரி அக்கம் பக்கத்துல யாருன்னா மடக்கு கூட வந்தா கூட அவங்க கிட்ட சண்டை. சூப்பர். ஒருத்தர் கூட பாக்கி உள்ள வீட்டாண்டவங்களையும் சண்டை. இதுக்குதான் சொல்ல இதுதான் சொந்தக்காரங்க வீட்லயும் சண்டை. உடம்பையும் குடும்பத்தையும் கெடுக்கிறதுன்னு. அதான் அந்த ஒன்றே ஒன்று தான் மேடம் வச்சு கற்றுனுக்கிறாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட நான் சொன்ன அழுதுருவேன். நான் சொல்லுவேன், நான் எனக்கு சொல்லுத்த சொன்ன அழ தான் வரேன் நான். சொல்லு. சரி திவ்யா ஒரு பையன் கூட போயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் இட்டுன்னு இது பண்ணிட்டேன் வீட்டில். சரி இது ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் கேபி பார்னு ஒரு ஏரியா. அங்கே ஒரு பையனை லவ் பண்ணிச்சு. சரி லவ் பண்ண அவங்க அம்மா எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அவசரம்லாம் பல எங்ககிட்ட காசு கீசு எதுவுமே இல்லை, காசு இருக்கிறப்போ இது பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அதுங்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் என்ன பண்ணோம், இப்படி வந்தோம். சரி நம்ம தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை விட்டுட்டு வேறு ஒரு பையன்கிட்ட பேசின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்கள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு யாராக இருந்தாலும் சொல்லிட்டுருவாங்க. இப்போ நானே 4 பேர் கேட்குறப்ப என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர். நான் இவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், என் ஒய்ஃப்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். நான் ஒரு வாட்டி கேட்பேன், கேட்டால் வாடா போடா கேட்பாங்க. எனக்கு அந்த டென்ஷனில் என்ன பண்ணுவாங்க, நான் நேராக போய் எனக்கு வேறு வழி தெரில மேடம். பசங்க நம்மளை பார்த்து மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது எப்படி ஒரு அப்பாவை பார்த்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவாங்க? மேடம் நான் ஃபஸ்ட்டில் அப்படி தான் இருந்தேன் மேடம். நீங்கள் அவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்துருந்தீங்கன்னா, அவங்க உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையே வந்திருக்காது. வயசு பசங்க இருக்காங்க வீட்டில், நீங்கள் எப்படி இருக்கணும்? எத்தனை வாட்டி நீங்கள் ஜஸ்ட் ஒரு காரணம் சொல்கிறீங்க, தண்ணி அடிக்கிற பொண்ணு சொல்கிறா ட்ரக்ஸ் அடிக்கிறாருன்னு, அப்போ எப்படி உங்கள் மேலே மரியாதை? 12 வருஷமாவா குச்சிட்டு எங்களை அச்சு தெத்துவேன், ரோடெல்லாம் அசிங்கம் பண்ணுவேன். ஒரு வாட்டியா 2 வாட்டியா? அழுக வருது சொல்கிறீங்க, எங்கள் அப்பான்னு பெருமையாக பசங்க சொல்லணும், அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். பேசிடுவாங்க அப்படி இல்லை மேடம். எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு சொல்லுது போட்டு தான் வச்சு பூட்டி வைக்க தெரியுது. எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ சொல்லுவேன் மேடம். நான் 2 ஸ்டேஷன்லயும் போன் பண்ணி கேட்டு பாருங்க அவரை பத்தி. அவரை நல்ல போலீஸ்காரங்கிட்டே சண்டைக்கு போற ஆம்பளை இவர் தான். எனக்கு திவ்யா மேல் தான் பாசம். எனக்கு குழந்தைலேருந்து வளர்த்தேன் நான். அது போயிடுச்சுன்னு 2 இடத்துல அறுத்துக்கணும் நான். சரி இது போல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏங்க சின்ன பொண்ணுங்க அவளுக்கு விவரம் தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டா,
அதுக்குன்னு நீங்க கழுத்து அறுத்துப்பீங்களா? வானாம்மா விட்டுருமா. அதான் மேடம் அந்த போதையில் பண்ணிட்டேன் மேடம். இது போல போதையில ஆயிடுச்சு. தானே பண்ணீங்க. ஆமா, அந்த போதை எதுக்கு இது உங்களுக்கு? போல ஆயிடுச்சு. நீங்க போதையில இருந்தீங்கன்னா பசங்க எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க? அதை எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மேடம் ஒரு அம்மா வந்து என்ன பண்ண மேடம், காலையில இருந்து ஒரு வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு அம்மா என்ன பண்ணுவோம் மேடம்? என்ன பண்ணும்? அம்மா தான் மேடம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? பசங்களை அம்மா தான் ஏன் அப்பா பார்க்கணும். பார்க்க கூடாதா? நான் தான் எங்கன்னா போயிடுறேன் மேடம் வேலைக்கு. எங்க போறீங்க? நான் வேலைக்கு போடுவேன். அந்த அம்மா வீட்ல சும்மா இருக்காங்களா? வீட்டில் சும்மா தான் இருக்கும். காலையில் இப்போ நைட்டு 10 வச்சுக்க, கேளு. 12 ஒரு 2 மணி கேட்டுங்க நீங்க. அதுங்க 2 பேரும் இவர் வந்து என் மேல பை வைக்கிறது கேளுங்க. என் பொண்ணுங்களை கேளுங்க. கேளு மேம். என்னம்மா நான் ஒரு கரெக்டா நிமிஷம். என்னம்மா இருந்து அவ சொல்லுவா. கேளுங்க. என்னம்மா யாரு வேலை? இருந்திருக்காங்க, உடம்பு முடியலன்னா அப்படியே படுத்து ஏன் அது போற செய்ய மேடம்? முடியலன்னா நைட்டு விட்டுருவாங்க. ஃபுல்லா கண்ணு முடிச்சிட்டு ஒரு செய்யணும்னா எவ்வளவு வேணாலும் செய்வாங்க, செய்ய முடியலன்னா தான் அப்படியே படுத்துப்பாங்க. முடியலன்னா எல்லாரும் தான் படுத்துப்பாங்க. அம்மா செய்யலைன்னா அவன் செய்வான். மேடம் வேலை ஒரு செய்வாங்க. நான் பொருள் ஒரு ஒரு இடத்துக்கு வாங்குவோம் வேலை மேடம். வேலை அவங்க படுத்துக்கிட்டா நீங்க வேலை செய்யுங்க. நான் வேலை செஞ்சா எங்க வேலைக்கு யார் போகிறது மேடம்? வேலைக்கு போயிட்டு நீங்க டெய்லி காசு கொண்டு வந்து கொடுத்துறீங்களா? எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறாரு கேளுங்க. நான் இதில் வேலை செஞ்சிருந்தேன் மேடம். நான் இதில் ஒரு வருஷம் 2 மாதம் ஒர்க்கு பண்ணியிருந்தேன். ஏடிஎம்லேருந்து காசு இவங்க தான் எடுப்பாங்க. அது ஒரு மாசம் ஃபுல்லா இவர் வேலை செஞ்சுட்டு அந்த துட்டை எடுத்து முழுசா கொடுக்க மாட்டாரு. அதுல லீவ் வரும், அப்படி வரும், சரி. எப்படி எப்படியோ இப்போ செலவு உங்களுக்கு பண்ணிடுவாரு. பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. பசங்க தெரியாம சின்ன சின்ன தப்பு பண்ணது ஒரு பெரிய விஷயம் ஆக்காதீங்க. அதை விட்டுருங்க. வயசு பசங்க எத்தனை மணி மேடம்? இந்த பொண்ணு 8 மணி வேலைக்கு விடுவோம், அது கரெக்டாக வந்துடுறாரு. இந்த பொண்ணு 7 மணிக்கு ஒரு பக்கத்தில் தான் வேலை செய்யுது. இல்லை வேலை சேர்ந்து இது வேலை சேர்ந்த நேரம் வீட்டுக்கு வரணும்ல, மணி 11 மணிக்கு. நீங்க எங்க இருப்பீங்க 7 மணிக்கு? யார் மேடம்? நீங்க? நான் வீட்டில் தான் இருப்பேன் மேடம். நீங்க 7 மணிக்கு அவ ஆஃபீஸில் போய் நில்லுங்க, கையோட கூட்டிட்டு வாங்க. இனிமேல் நான் வேலைக்கு போக போறது இல்லைல்லம்மா. ஸ்கூலுக்கு போறேன், படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல மேடம், அதுக்கு தான் மேடம் நான் முக்கால்வாசி நான் வந்தது. இன்னமா அவ கரெக்ட் டைமுக்கு வரலன்னா அன்னைக்கு ஷாப்புக்கு போகிறத விட்டுட்டு ஆஃபீஸில் போய் நில்லுங்க, இல்லை ஸ்கூலில் போய் நில்லுங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், அவளை கையோட கூட்டிட்டு வாங்க. சரியா? படிக்க போகிறேன். 2 பேரும் படிக்க போகிறாங்க. சரி மேம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் வேலைக்கு போயிடுவேன் மேம். வேலைக்கு போயிட்டு காசு கொடுப்பீங்களா? அவ்வளோதான், நான் இனிமேட்டு குடிக்கலாம். குழந்தைங்கள கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அதான் மேடம், நான் குடிக்க மாட்டேன் மேடம். நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க குடிக்க மாட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா விட்டுருவீங்களா? இல்ல மேடம், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இவங்க கரெக்டா இருந்தா நான் ஏன் போறேன் மேடம்? இல்ல போய் சொல்றாரு மேடம். அவரு ஃபுல்லா ஊறி போயிடுது, உடம்புல ஃபுல்லா ஊறி நான் சரியா போயிடுது. போறதெல்லாம் இல்ல மேடம், அவங்களுக்கே தெரியும். டெய்லி பேக்கெட்ல நாங்களே பார்ப்போம், கவர்ல. அத குச்ச உடனே யாருன்னா அப்படியே வெறி மாரி ஆயிடும். யாரை போட்டு அடிக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களோ சண்டை வலிக்கலாமா, ரோட்ல போயிட்டு அடிக்கலாமா, சண்டை வச்சு அடி. போலீஸ்காரன் வந்து கேட்டா போலீஸ்காரங்கிட்ட சண்டைக்கு போவாரு இவரு. இது பாக்கிறதுக்கு ஜானோன்னு நினைக்காதீங்க மேடம். இது இவர் வந்து மேடம் வானா மேடம் அவங்க வீட்லயே போய் சேர சொல்லுங்க. சொல்லக்கூடாது மேடம். பாரு இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு வச்சு. ஆமா, நீங்க தான் எவ்வளவு பண்ணி வச்சுக்கிற எங்களெல்லாம். இந்த பேரு எவ்வளவு பண்ணி வச்சுக்கிற, நாங்க எங்க போய் சொல்றது? எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டையே வராது மேடம். இதெல்லாம் சொல்றேன் நான். பசங்களால தான் சண்டை. ஆமா மேடம், பசங்களால சண்டைனா எப்படி? சொல்றேன்ல, நாங்க படுத்துட்டு இருக்கும்போது சீண்டி சண்டை வலிப்போம். என் தம்பி டெய்லி வேலைக்கு போலன்னு அவருக்கே தெரியும். அத நல்லா இருக்கும்போது கேட்க மாட்டாரு. அவன் படுத்து தூங்கிட்ட போய் எழுப்பி அடிச்சு கேட்பாரு. சண்டை வலிப்பா குடிச்சிட்டு இருக்கும்போது எழுப்பி அடிச்சு கேட்பாரு. இனிமே குடிச்சிட்டு வந்தா ட்ரக்ஸ் அடிச்சுட்டு கதவுக்கு சாத்திடுங்க, உள்ள விடாதீங்க. கதவு கூட இல்ல மேடம், எல்லாத்தையும் வாட்ச் போட்டு வச்சுக்கிறாப்பல மேடம். டாப்பால் போட முடியாது. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கேள்வி வேற இது பண்ணிட்டாங்க. போட முடியாதானா? அடுத்து ஒரு கேள்வி ஒரு பாருமா, உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்க முடியும். இத பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. பசங்களுக்காக நம்ம தெரிந்தனுங்க, ரொம்ப முக்கியம். வாயை கொஞ்சம் அடக்கு நீ, புரியுதா? அப்பா அம்மாவை மதிக்க கத்துக்கோ. இது நல்ல விஷயம் தான், போல்டா தைரியமா இருக்கணும். நல்ல விஷயம் தான். அசிங்கமா பேச மாட்டேன், பேசுற இடத்துல கூட நிக்க மாட்டேன். இந்த அளவுக்கு இவர் கேக்குறாரு. எவ்வளவு கேட்காத வார்த்தையே இல்ல. சொல்லிச்சீங்களா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிச்சீங்களா? அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்லிச்சு? எதனா சொன்னாலா? யாரோ ஒரு பையன் கூட இப்ப பேசினுக்கிறா மேடம், யாருன்னு தெரியல எங்களுக்கு. யாரும் பேசுறது இல்ல. இப்போ ஃப்ரெண்ட் வீட்டு யாரோ என்கிட்ட விளையாட்டா வந்து போலீஸ்காரன் சொன்னா. இப்ப லவ் எல்லாம் வேண்டாம். இந்த வயசுல லவ் எல்லாம் வரும், ஆனா அதை ஒதுக்கி வச்சிரு, வேண்டாம். முதல்ல சொந்தம் காலில் நில்லு. அது விளையாட்டா சொன்னமா? ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் என்ன லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நல்லா பேசுவாங்க, நானும் பேசுவேன். ஆனா விளையாட்டா வந்து சொன்னது இவங்க உண்மையாவே நினைச்சு அடிக்கடிக்கு பைக்ல போறா.
அவங்க கூட போனது அன்னைக்கு செல்லு வாங்க கடைக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு போனேன். எதுக்கு போற நீ பைக்ல? மூஞ்சி கீஞ்சிரும் உனக்கு. ஒரே ஒரு வாட்டி செல்லு வாங்க கூப்பிட்டாங்க கடைக்கு அதனால எதுக்கு நீ போற? எதுக்கு நீ போற? நீ செல் எக்ஸ்பர்ட்டா? நீ டெக்னீஷியனா? நீ அவருக்கு செல் வாங்குறதுக்கு நீ ஏன் போற? இந்த பொண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க, ஒழுங்கா இருந்தா இருக்கு சொல்லுங்க. அவருக்கு செல் வாங்குறதுக்கு நீ ஏன் போற? வேண்டாமா? புரியுதா? லவ் வரும், வந்தாலும் கொஞ்சம் தள்ளி வை. இப்ப வேண்டாம் நமக்கு இந்த லவ். உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன், ஒரு கேள்வி, நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க. பசங்க பின்னாடி சுத்த தான் செய்வாங்க, அது நேச்சுரல், இயல்பா நடக்கிறது. ஒண்ணுதான் உங்களை காப்பாற்றும், படிப்பு, வேலை செஞ்சு நீங்க உங்க சொந்த காலில் நின்னா சேஃப். ஓகே? உங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி உங்க மேல டியூட்டி இருக்கோ உங்களுக்கு அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. ஓகே? அதனால கொஞ்சம் மரியாதையோட பேசு. நல்ல பசங்க தான் மேடம், இடையில இந்த மாதிரி தான் நைட்டு கூட மேடம். நல்ல பாசமா இருங்க, அப்பா கூட நிறைய பேசுங்க, எல்லாரும் உட்காந்து டிவி பாருங்க, நிறைய விஷயங்கள் பேசுங்க, ஷேர் பண்ணிங்க, அப்பா அம்மாவை ஃப்ரெண்டா பாருங்க. ஓகே? சரி பண்ணிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக பாருங்க, பசங்களை திட்டாதீங்கம்மா, அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க, வீட்டில் அரவணைங்க. பசங்களுக்கு வீட்டுக்கு வர தோணணும். நம்ம திட்டிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வீட்டுக்கே வர பிடிக்காது. இதெல்லாம் விட ரிஸ்க் உங்கள் பையன், ஜாகிரதையா இருங்க. ஏதாவது பொம்பளை பசங்க சொல்லிட்டாரு என்ன மாதிரி நீ கத்தி எடுக்கணும், கத்தினா அது சொல்றது அத்தனையும் போய் மேடம். அப்படி இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க மேடம். நீ இது 2 பொம்பளை பசங்க. அப்புறம் நான் வாய மூணு பேசுறேன் நானு, அப்புறம் எப்படி பேசுவீங்க? சரி, அமைதியாக இருக்கிறேன் நானு. சத்தியமா வேற யாருமே வச்சிருக்க மாட்டாங்க உன்னை, தெரிஞ்சுக்கோ. சரி, குடிக்கலன்னா அசிங்கமா பேசுறது, குடிச்சா சண்டை வலிக்கிறது, அமுகுல பண்றது. அமுச்சு விடுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்க சொல்லுங்க, ஒத்துக்க சொல்லுங்க. நான் மென்டலா? நானு ஆமா மென்டல் தான். நீ என்ன மென்டல்? நீ மென்டல் தான். இந்த சிரிக்குது பாரு மேடம். அவரு தேவை, அவரு போதை, அவருக்கு சோறு. அப்படி இருப்பாரு பழைய அப்பா. நான் விட மாட்டோம், அவ்வளவு பிடிக்கும். அம்மா கூட அவ்வளவு பிடிக்காது, இப்ப சுத்தமா வேணான்றோம். ரொம்ப பிடிக்குமா அப்பாவை? அப்போ ரொம்ப பிடிக்கும், இப்ப அவர் பேசுறப்ப அசிங்கமா கேக்குறாரு. நீங்க அந்த மாதிரி தவறா போனா நான் ஏன் மேடம் பேச போறேன்? சும்மாவே குடிச்சிட்டு வந்தா கேட்பாங்க. அவங்க அம்மா சும்மா பத்துங்கிற குழந்தை நான் ஏபி அசிங்கமா கேட்பேன். ஆமா அப்படிதான் பண்றேன். பக்கத்துல ஆயா இருக்காங்க, நீயே கூட்டி கூட்டி நைட் அனுப்பிச்சிருவீங்க. என்ன எடுத்துக்கு இருந்தாலும் இந்த அமுகுல பண்ணுற வெளியே போய் பாருங்க என்ன கேக்குறா போல பாருங்க. நான் வந்து கூட்டி கூத்துட்டு வேடிக்கை பாக்குற ஆளா நானு மேடம். இதுக்கு போயிட்டு இல்லமேட்டு வந்த பிறகு நான் ஓப்பனா பேசுறேன், பேசுங்க, நம்பர் தரேன். இந்த பொண்ணுக்கு அப்பா யார் மேடம்? நான் தானே அப்பா. என்ன கேட்காம அவங்க சொந்தக்காரர் தான், அவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்க. எல்லாம் இவங்க ஒத்துக்குன்னு தான் அவங்க கிட்ட எல்லாம் முச்சினு கிச்சினு மேடம், எல்லாம் பேசி ஈச்சி முச்சின்னு எல்லாமே போய் சொல்றாரு அவரு. இந்த பாருமா, உனக்கு கல்யாணத்துக்கான வயசெல்லாம் ஆகலை, படிக்கிறது வேலையை பாரு. சரி, இந்த பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கும், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேசினாலும் நீங்கள் பேசாதீங்க, படிக்கிறத படித்து நல்ல நிலைமைக்கு வர பாருங்க. ஓகே? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் 2 பேர்ட்டையும் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கலைன்னா உங்களுக்கு பசங்க கைவிட்டு போயிடுவாங்க. நான் எந்திருவேன் மேடம். நீ வந்து நீங்க கெட்ட வார்த்தையில பேசாதீங்க, அவங்களை திட்டாதீங்க, திட்டம் பண்ணுங்க, கண்டிங்க, நோ ப்ராப்ளம். ஆனா என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றேன், பசங்க உங்களை பார்த்து மரியாதை கொடுக்கணும். சரி மேடம். உங்களை பார்த்து அவங்க கத்துக்கணும். நீங்க 2 பேரும் பேசுறது பேச்சு, நீங்க செய்யறது செயல் எல்லாமே உங்களுக்கு தெரியாம அவங்க கத்துக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீங்க காரணமாக கூடாது. அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்க இப்ப திருந்தணும். நான் அந்த பசங்கிட்ட பேசவே மாட்டேன் மேடம். அப்படி எல்லாம் வேண்டாம், நல்ல பாசமா இருங்க. பேசிட்டா நான் போறோம் வருவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கு அருமையான பசங்க. அவங்க பேசுறது கூட, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, இவ ரொம்ப சமத்து பொண்ணு, ரொம்ப பாசமா இருக்கிற பொண்ணு. இந்த பொண்ணு எல்லாம் ஒண்ணே இல்ல மேடம். திவ்யா எல்லாம் இதுதான் மேடம், இதால தான் மேடம் பிரச்சனையே. அவ ரொம்ப புத்திசாலி, அதனாலதான் அவளுக்கு வெறுத்து போறது, கோபம் வருது. நீங்க கொஞ்சம் அடக்கிங்க உங்க கெட்ட பழக்கங்களை ப்ளீஸ், அதுலேருந்து வெளியே வாங்க. எல்லாத்தையும் விட்டு ஒரு 3 மாசமா சும்மா இருந்தம்மா. இப்போ இடையில இந்த சின்ன பொண்ணால ஒரு 4 நாளா அன்பலாயிடுச்சு. ஏங்க, அவங்க வயசுல அவங்க அடோல்சன்ஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்க கூட இருந்து வழி காமிக்கிறத விட்டுட்டு
நீங்களும் சின்ன பசங்க மாதிரி கூத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க பிரச்சனையை நீங்க பாக்குறதுக்கு நீங்க தெம்பா இருக்கணும், நீங்க தெளிவா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். சரிங்களா? உங்களை பத்தி மறந்துட்டு பசங்களோட நலனுக்காக இருங்க, அதுக்காக செயல்படுங்க. சரிங்களா? சரி மேடம், உங்க எதிரே சொல்லிட்டு போற குடிக்க மாட்டேன் மேடம். சூப்பர். ஆமா மேடம். சூப்பர். தேங்க்யூ வெரி மச். ஒரு வருஷம் அவங்க வீட்டில் இருக்க சொல்லு மேடம். காலைல கூட நான் உயிரேன். இங்கே பேசுறது அவர் அப்படி தான் பேசுவார் மேடம். நாங்கள் அங்கே படம் போது எங்களுக்கு தான் தெரியும். அக்கம் பக்கத்தில் கூட வந்து கேட்க மாட்டேன்றாங்க மேடம். ஒரு வருஷம் அவங்க வீட்டில் இருக்க சொல்லுங்க, இல்லை ஆஸ்பத்திரி போகிறத தான் நான் வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் இவர் வந்து இந்த இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிள்ளைங்க நாளைக்கு சாப்பிட்டோமா கொண்டோமான்னு யோசிக்காத. நீங்கள் கத்தி எடுக்கணும், எவனா வெட்டணும்னா என்ன கதை அது? நீ வெட்டிட்டு போய்டு எங்களை விட்டுருவாங்களா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பழைய கதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. குட்டிக்கு முதல்ல அதை தான் பண்றாரு வீட்டுல. அவர் திருந்தறேன்னு சொல்றாருல்ல, அவர் திருந்தி வாரேன்னு தான் சொல்றாரு. ஹாஸ்பிடல்ல பாத்துக்கலாம்ல. சரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு வாரம் டைம். சரி ஓகே, இந்த ஒரு வாரத்துல நீங்க குடிச்சீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடும். ஓகே மேடம். ஓகே, 1 வீக் டைம். மறுபடியும் அவர் குடிச்சாருன்னா ஃபோன் பண்ணுங்க, அப்ப கொண்டு போய் ஒரு வாரம் 2 வாரம் இருப்பாரு, மறுபடியும் அதே மாதிரி எடுத்துப்பாரு. நீங்களும் திருத்திக்கணும், வீட்டுல பிரச்சனை இல்லாம வச்சுங்க. அப்பதான் அவருக்கும் வீட்டுக்கு வர தோணும். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டா தான் இதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். நீங்க வெளியே வரலன்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். அம்மா உங்களை மாதிரி டெய்லி 4-5 ஃபேமிலி வராங்க, புரியுதா? அதனால நாங்க உங்களுக்கு வழிகாட்ட தான் முடியும். அதை நல்லபடியா அதை எடுத்துக்கிட்டு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை சீர பண்ணிக்கிறது நீங்க தான் செய்யணும். திருந்தறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும். அப்பதான் வாழ்க்கை சீர பண்ணிக்க முடியும். ஓகே, அது என்ன உண்மைதான். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க 1 வீக். சொல் மேம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.